சொல்கிறோம். நம்முடைய தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்நாட்கள்ல அநேக தேவனுடைய ஜனங்கள் சத்தியத்தை அறியாதபடினால அவர்கள் அநேக விதமான கட்டுகளுக்குள் சிக்கி தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் கட்டுக்குள் இருக்கிறார்கள், கூட இருக்கிறவர்களையும் கட்டுக்குள் அவர்கள் பிரயாசப்பட மாட்டார்கள், ஆனா பிசாசு பிரயாசப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நாம் வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். எப்படியாவது சத்தியத்தை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். சத்தியம் தான் என்னது, சத்தியம் என்றால் என்ன என்று யார் கேட்டா, சத்தியமாவது என்ன கேட்டது யாரு தெரியுங்களா? பிலாத்து கேட்டாரா? சத்தியமாவது என்னப்பா ஏசுகிட்டே கேட்கிற. ஹல்லேலூயா. அதே போலதான் இந்நாட்கள்ல நல்ல ஆரோக்கிய சபைக்கு நம்ம போறோம், வாரோம். நாம் எப்படி இருக்கிறோம்? சத்தியம்னா என்ன என்று தெரியாத நிலவரத்துல நாம் இருக்கிறோம். சத்தியம் என்று சொன்னா வேத புத்தகம் தான், தேவனுடைய வார்த்தை தான், தேவ பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதப்பட்ட தேவனுடைய இந்த பரிசுத்த வேதாகமம் தான். ஹல்லேலூயா. இந்த சத்திய வேதாகமத்தை சிலர் கொஞ்சமா அறிஞ்சிருப்பாங்க, இதே ஒரு வசனத்தை மாத்திரம் பிடிச்சிருப்பாங்க. அந்த வசனத்தை தான் அவங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதன்படி நடக்க பிரயாசப்படுவாங்க. அது தவறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கொஞ்சம் வசனத்தை அறிந்திருக்கிறபடினால அவர்களாலும் சத்தியத்தின்படி நடக்க முடியாது, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களையும் தடை செய்வார்கள். தாவீது ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா அவர் யுத்தத்தில் பெரிய ஒரு வீரன். ஹல்லேலூயா. அவரை பார்த்து எபேசியர் அந்த ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது நாம் அதில் பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். எனக்கும் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார்கள். சீயோன் கோட்டைக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன்? குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று எபூசியர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள். தாவீது அந்த வார்த்தை கேட்டு அப்படியே பின்வாங்கி போனாரா? என்ன செய்தார்? அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அவர் சீயோன் கோட்டையை பிடித்து அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தாவீது
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீது வேத வசனத்தை, தேவனுடைய வேத பிரமாணத்தை நன்றாக அறிந்து கொண்ட ஒரு தேவனுடைய மனிதர். ஹல்லேலூயா. இந்நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் குருடர்கள், சப்பானிகள் தடை செய்வார்கள். ஹல்லேலூயா. குருடர்கள், சப்பானிகள் வேறு யாரும் இல்லை, இந்த சபைக்குள்ளே இருப்பார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சப்பானிகள் என்று சொல்லப்போன யார்? அவர்களை நடக்க முடியாது. நீ வாசிங்க 1 ராஜாக்கள்ல 18வது அதிகாரத்துல எலியா ஒரு வார்த்தை சொல்லுறான். நீங்க பாதாள வணங்குவதானா ஒன்று பாதாள வணங்குங்கள், ஒன்று தெய்வமா தெய்வத்தை வணங்குவீர்களானா தெய்வத்தை வணங்குங்கள். ஏன் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் என்று சொல்லுவார். பிரச்சனை வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். பாருங்க, நீங்கள் 2 மனம் உள்ளவர்களால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? பாகால் தெய்வமானால் பாகால வணங்க போங்க, இயேசு தெய்வமானால் இயேசுவை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க என்று அவர்களுக்கு எலியா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்தில் கூட சில 2 மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவும் தெய்வம்தான், அவர்களும் தெய்வம்தான் என்று 2 மனம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் இந்த தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவே தெய்வம் என்று நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளும் போதுதான் தேவன் உங்களுடைய குடும்பங்களில் அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட 2 மனம் உள்ளவர்கள் நம் மத்தியில் இருப்பார்கள். சிலர் இயேசுவை தான் வணங்குவார்கள், முழுவதுமாக இயேசுதான் தெய்வம் என்று அவர்களை விசுவாசிப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் 2 மனம் இருக்கும். என்ன மனம்? ஒன்று உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஹல்லேலூயா. ஒன்று நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறானால் இயேசுவை பின்பற்ற வேண்டும். உலகம் உங்களுக்கு வேண்டுமா? உலகத்தை பின்பற்ற வேண்டும். ஏன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்தில் கூட சிலர் இயேசுதான் வேண்டும் என்று இருக்கிறீர்கள். சிலர் இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களை வஞ்சிப்பார்கள். உங்க கூட இருந்து புசிப்பார்கள், நன்றாக பேசுவார்கள், நன்றாக பழகுவார்கள், ஆனால் உங்களையே தடை செய்வார்கள். நீங்க ஒரு வேளை அதிகமாக எல்லா ஜெபத்துக்கும் வருகிறவர்களாக இருக்கலாம், எல்லா ஜெபத்துக்கும் வருகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் சிலர் வரமாட்டார்கள். அவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், ஏன் எல்லா ஜெபத்துக்கு போறியே, உனக்கு என்ன தான் உனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? ஹல்லேலூயா. ஜாக்கிரதை கவனமா கேளுங்க என்று சத்தத்தை வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, உங்க கூட இருக்கிறன்னு சொல்லுவாங்க. எல்லா ஜெபத்துக்கு போறியே, உனக்கு என்னதான் வந்துருச்சு? என்ன ஆசீர்வாதம் வந்துருச்சு? அவங்களும் நினைச்சா நடத்துப்பாங்க.
நான் சொல்ற புரியுதாங்க? அவங்களும் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் அபிஷேகம் இராது. எனக்கு அருமையான தேவனுடைய அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை தடை செய்ய மாட்டார்கள். இந்நாட்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பிசாசானவன் உள்ளுக்குள்ள இருந்து தடை செய்வதை பார்க்கிறோம். சப்பானிகளாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை பற்றி சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. இரண்டு விதமான நடக்கைகளை பார்க்கிறோம். இப்படிதான் இரண்டு விதமாக இருக்கிறவர்கள் குந்தி குந்தி நடப்பார்கள். அவர்கள் மாம்சத்தின்படி நடப்பார்கள், ஆவின்படி நடப்பார்கள். எப்படி நடக்க முடியும்? அவங்க குந்தி குந்தி தான் நடக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ஆவின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாட்கள் அநேகர் இப்பதான் மாம்சத்தின்படி நடக்கிறபடினால நானே மாம்சத்தின்படி தான் நடக்கிறேன். அவங்க எப்படி ஆவிக்குரிய பிரகாரமா நடக்கலாம், எல்லா சபைக்கு எப்படி போகலாம், எப்படி ஆவியில் நிறையலாம், எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லலாம், அவங்க எப்படியா தடை செய்யணும் என்று உங்களுக்குள்ளே இருந்து உங்க கூட இருக்கிறவர்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களையே தடை செய்வார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை,